வண்டியில பைக்ல நான் போயிருந்த இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரை நான் வந்து ஆண்டவரை நான் இவங்க பண்ற கொடுமை, இந்த அரசியல்வாதிகள் பண்ற கொடுமை, வீட்டுல ஒண்ணு தட்டு போறோம், கிட்டிக்கு ஒண்ணு போறோம், ஒண்ணு என்ன அவன் அம்மாவை சும்மா கலாச்சாரம் வந்து வாயில் அடிக்குது வாயில் சும்மா அவன் அம்மா தொடவான அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளைங்கிற ரெண்டு பிள்ளை தான் சொல்லுது. ஆனா அவன் அம்மா கிட்ட மட்டும் வாயில் அடிக்குது. பாத்தீங்கன்னா வீட்டுல கொடுத்த கொடுமை, அவங்க வேலை செய்யறது கொடுமை, கொடுமையான ஆட்களை பார்க்கும்போது ஐயோ இந்த பூமியே வேணாம், நீ ஏன் வந்து சீக்கிரம் போறீங்க நல்லா தெரிஞ்சு. ஏன்னா சுத்தி பாக்குறேன் ஏன்னா படமா நானுமே பாக்கல பைபிள் கலைஞ்சு யாரையும் பாக்குது பெருமை வெளியே பேர் தெரியாது. ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, பா என்னப்பா நீ பேரு ஸ்டூடெண்ட் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் பேர் கூட தெரியும் அந்த அளவுக்கு யாரையும் பார்த்தாங்க. இவங்க என்னன்னா சுத்தி சுத்தி யாரும் நான் பண்றேன் அது பண்ணியா இது பண்ணியா இப்படியே பாக்குறதுங்க வேற வேற பாருங்க. இந்த அறிவு ஃபுல்லா மண்டபத்துல நோய்க்குறாங்க அப்படி எங்க அப்பா பரம்பரை வந்துச்சு அப்படி இது நோட்டம் வந்து ரொம்ப ஆழமா பண்ண அது போய் அதிகமா பண்ணுங்க. சாக மாட்டேன்னா சாக மாட்டியா சாக மாட்டியா நம்ப முடியல. ஏன்னா சுத்தி சாக மாட்டேன்னா அவனுக்கு எது விகற்பமா இருக்கு விகற்பமா இருக்கு. நம்மள கேட்டா பைத்தியம் பாரு நீ சுத்தி சுத்தி நல்லா உத்து பார்த்ததுன்னா உங்களால நம்ப இதை நல்லா உத்து பாரு. 930 வருஷம் 949 வருஷம் 500 வருஷம் 400 வருஷம் இதை பார்க்கறது. அப்புறமா இதையே பார்த்துட்டு நான் இதை பாக்குறேன். இன்னொரு பைபிள் வந்து இவங்க வருஷம் இந்த இதெல்லாம் வந்து நான் இன்னொரு பழைய பைபிள் என்ன பண்ணிருக்கோம்னா அவருடைய இத்தனை வருஷம் மதிச்சாங்கன்றதெல்லாம் போட்டுருவேன். 800 வருஷம் 700 வருஷம் 500 வருஷம் பைபிள் இருக்குது. இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் போட்டுருவோம். இத்தனை வருஷம் மச்சா இத்தனை வருஷத்தை மச்சா அது வந்து அஞ்சாம் அதிகாரத்தை பட்டியலாம் போட்டுருவோம். இவ்வளவு நாள் மச்சம் 700 வருஷம் தான் 600 வருஷம் தான் 800 வருஷம் தான் 900 வருஷம் தான் அப்படி போட்டுருவோம். எனக்கு இதுதான் இது என்ன வந்து எத்தனை வயசுல தான் கூட பச்சை அவங்க என்ன பண்ண இதெல்லாம் இவ்வளவு வந்து அப்படியே பதிவு லைனை பாத்துட்டு இந்த மாதிரி பென்சில போடுங்க நீ அதுக்கப்புறம் இவங்க வாழ்ந்து பண்ணாங்கல்ல. இப்ப இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் பார்த்தாரு இவன் கட்டம் எவ்வளவு நாள் நம்ம சொல்லுவோம் எதுக்கு சாவ மாட்டேன் இதுக்கு வேணா சாவம் நல்லனாலும் சாவம் அப்படின்னு அது மாதிரி ஆண்டவர் பார்த்தாரு கட்டம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் 900 வருஷம் 800 வருஷம் ஊழல இருந்து அக்கிரமானம் செய்யறாங்க. பார்த்தாரு கட்டம் ஐயோ இது நாளைக்கு பார்த்து என்ன பண்ணாரு வராது 6ஆம் அதிகாரத்துல மனுஷன் பூமியிலே பிறந்து போய் அவர்களுக்கு குமாரத்துக்கு பிறந்த போது தேவகுமார் மருத்துவகுமாரத்துக்கு அதிக சௌகரியங்கள் கண்டு அவர்களுக்குள்ள தங்களுக்கு நண்பரை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர் என் ஆவி என்னென்ன மனசனோட போராடுது எவ்வளவு நாள் இருக்கிறாங்க 500 வருஷம் 600 வருஷம் 900 வருஷம் உயிரோடு பாருங்க என்ன பண்ணுறீங்க பரதநாட்டியம் ஆகிக்கிறீங்க பலவாரம் 3 வருஷம் தானே ஆகுது மூணாவது இந்த பூமி விபச்சாரம் பண்றேன் பேசித்தனம் பண்றேன் இந்த பூமிக்கு பார்த்தார் கர்த்தர் மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்போது கர்த்தர் என் ஆவி என்ன இருக்கு மனுஷனோட போராடுவது இருக்கு. அவன் மாற்றம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் போட்டாரு எல்லையை போட்டார் எல்லையை போட்டார் 120 வருஷம் எல்லையை போட்டார். ஆனா இருந்தாங்களா அந்த அளவுக்கு கிடையாது. எல்லையை போட்டார் போட்டு இது வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நோவா 6 வருஷத்துக்கு மேல வாழ் அவங்க 175 வருஷம் இவங்க ஆண்டவர் எல்லாம் போட்டாலும் தாண்டி போய்க்கிறாங்க. ஏன் கேள்வி ஏன் போனாங்க அவங்கலாம் சரி 120 வருஷம் சொல்லிட்டாரு. அந்நாட்கள் ஆசிரியர் கோவில் மேல் இருந்தாரு. அதை பாருங்க 5 6ஆம் அதிகாரம் 5ஆம் மனுஷருடைய அக்கிரமம் பூமியை பெருகினது இருக்காங்க வெளியில இருந்தும் பாத்தீங்களா
அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷமானது. கவனிச்சீங்களா? என்ன சொல்றாரு? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பேடிச்சு. ஏன் கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறாரு? இதுதான் கொடுக்கிறார். அக்கிரமம் இந்தியா சொல்றாரு. அதே நன்மை செய்வதற்கு இந்தியா தான் கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். ஹலோ, நான் கிறிஸ்தவுக்குள்ள நீதிமான், நான் பணியை போல செய்து திடீர்னு கேட்கிற போல ஊக்கி வளருவேன், நான் நீதிமான் நித்திய கீர்த்தி வருவேன், நீதிமான் செழித்தா பட்டணம் கழிவுறும், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஒரு நீதிமான் படம் இருந்தா நல்லது. ஐயோ நல்லது போயிட்டாருந்தா அப்படின்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? உயிரோட இருந்தா ஒன்னும் நல்லது பண்ணியிருப்பாங்க. அப்போ அக்கிரமம் தான் கொடுக்கிறார். இப்ப நீதிமன்ற நீ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் நீதிமன்ற எல்லா நீதிமன்றம் ரொம்ப நாள் இருக்கணுமா வேணாவா? சாவவே இருக்கணுமா வேணாவா? இருக்கணும். அதான் அவனுடைய சித்தம். உபதேசத்தின் மொத்தம் இப்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய இந்திய ரொம்ப மோசமா இருக்குது, பொருளாதாரே என்று கண்டு கத்தர் கண்டு தாம் மனுஷன் உண்டாக்குனா மனஸ்தாபப்படலாம். அது அவர் இந்தியத்துக்கு விசனமா இருக்கு. அப்போது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியின் வைக்காமல் மனுஷன் முதல் பிராணிகள் ஆகாயத்து பறவை படைந்தாலும் உண்டாக்கினவை எல்லாருக்கும் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. எதனால கொடுக்கிறார்? எதனால கொடுக்கிறாரு? அக்கிரமத்தினால கொடுக்கிறார். பாவம் மிகுதியானதுனால கொடுக்கிறார். ஆயுசு நாட்கள். அப்போ இதுதான் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கம்மியாக்குறதுக்கான ஒரு காரணமே தான், நோக்கமே தான். அக்கிரமம் அதிகமா இருந்தாலும் ஆயுசு நாட்களை கம்மி பண்ண வேண்டி ஆண்டவருடைய சித்தம் ஆயுசு நாட்களை கொடுக்கிறது கிடையாது. ஏன் ஆதாம் ஏழு தோட்டத்தில் வெளியாச்சாருன்னா அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துட்டானா அவன் என்னென்னைக்கும் சாவாமல் இருக்கும். வியாதியோடு சாவாமல் இருந்தா அது நல்லது கிடையாது. வெளி வேதனையோட சாவாமல் இருந்தா அது நல்லது கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே வந்துச்சு. அதோட கூட ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாமே கிறிஸ்துவுடைய ஜீவனுக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப நாள் வாழலாம். ரொம்ப நாள் வாழ்லாம். ஏமாத்தின்னு வர பிசாசுக்காரன் எல்லா பரிசுத்தவான்கள் நான் சொன்னேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க பறித்து போறாங்க. ஆனா அவங்க இருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பாங்க. பிசாசுடைய ராஜ்யம் குறுகி போகும். பிசாசுடைய ராஜ்யம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிசாசுடைய ராஜ்யத்தை அந்த பண்றாங்க.